ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் இட்லி அரிசி முறுக்கு தான் பார்க்க போகிறோங்க. கொங்கு டிஸ்ட்ரிக்டில் கொங்கு பெல்ட்டில் ஃபுல்லாக இந்த இட்லி அரிசி முறுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. அதுக்கு நான் முதல்ல உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் காரமான மிளகாய் ஒரு 20 மிளகாய் 15 மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. அப்புறம் இட்லி அரிசி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. அதனால் இவ்வளோ காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. முதல்ல அதை நம்ம கிரைண்டரில் தான் அரைச்சிக்க போகிறோங்க. முதல்ல தண்ணி ஊற்றி இந்த மிளகாயில் இருக்க காம்பை மட்டும் கிள்ளிட்டுங்க, அப்படியே விதையோடு போட்டுருங்க. அதை நல்ல பேஸ்ட்டாகவே அரைச்சிருங்க. இல்லை நீங்கள் மிக்சியில் கூட மிளகாவை மட்டும் தனியாக அரைச்சி கூட கலந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஊற வச்சுருக்கேங்க. 2-3 மணி நேரமாக 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க இட்லி அரிசியை. அதை இந்த மிளகாய் கூடவே இப்போ போட்டுங்க. இந்த மிளகாய் இந்த இடத்துல அடைச்சிருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அதுவும் சூப்பர் பேஸ்ட்டாகவே அரைஞ்சிருங்க. விதை கூட இருக்காதுங்க, அந்தளவுக்கு நல்லா மைய அரைஞ்சிருங்க. அரிசியும் இது கூட சேர்த்துங்க. அப்படியே ரொம்ப பட்டு மாதிரி மை மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான உப்பும் இப்போவே போட்டுட்டோங்க. இது இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரத்தில் அது பாருங்கள் எவ்வளோ இறுக்கமாக ஆயிடுச்சு. கையில் இப்படி எவ்வளோ மை மாதிரி இருக்குது பார்த்திங்களா? இது மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்க. அது மாதிரி அரைஞ்சிரும். இன்னும் எடுத்து வைக்க இன்னுமே கெட்டி ஆகிடுங்க. பாருங்கள், கிரைண்டரே டைட்டாக தான் ஓடுது. அந்தளவுக்கு நம்ம மாவு டைட்டாக ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இது கூட பொட்டுக்கடலை மாவு மட்டும்தான் போட்டு கலந்துக்க போகிறோங்க. 1 கிலோவுக்கு 200 பொட்டுக்கடலை அளவுங்க. இப்போ நம்ம அதனால் இது 100 கிராம் அளவு பிடிக்கிற டம்ளர். இதில் 2 டம்ளர் போட்டு நான் பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் பவுட்ரு பண்ணி ஜலிச்சு அந்த பொட்டுக்கடலை மாவோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இட்லி அரிசி மாவு ஆட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அது கூட கலந்துக்க போகிறோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கேங்க. பெரிய ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா கருப்பு எள்ளு கூட போட்டுக்கலாங்க. ஓமமும் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்குங்க. பெருங்காயப்பொடி ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு பெருங்காயம் தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவும் நம்ம அரைச்சி இருக்க இட்லி அரிசியில் ஆட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த மாவும் கலந்துட்டு இதை சப்பாத்தி மாவு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? முறுக்குக்கு முறுக்கு உலக்கில் போட்டால் புளியிற அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு போட்டு கலந்துக்கிட்டு இதை டைட்டான ஒரு சப்பாத்தி மாவு வர அளவுக்கு இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. இப்போ உப்பு இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம சால்ட்டு கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம். இவ்வளோ தாங்க நம்ம மாவு பாருங்கள், நல்லா இறுக்கி பிசைஞ்சிட்டோங்க. இப்போ இதில் உங்களுக்கு என்ன அச்சில் வேணுமோ, ஸ்டார் அச்சோ இல்லை ரிப்பனில் கூட புழிஞ்சிக்கலாங்க. இல்லை இது மாதிரி ப்ளைனாக இருக்கிறதுலையும் அச்சிலையும் போட்டு பசைஞ்சிக்கலாங்க. இப்போ 2-3 இந்த மாதிரி ஜல்லி கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இல்லைன்னா பிளேட் வச்சுக்கோங்க. அது வரிசையாக வச்சுக்கிட்டு ஒருத்தர் புழிஞ்சு தர, ஒருத்தர் சுட்டு எடுத்தோம்னா சீக்கிரம் செஞ்சிடலாங்க. ஒரு 1/2 ஹவர்லேயே நம்ம 1 கிலோ முறுக்கு கூட சுட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோ சீக்கிரம் எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு முறுக்கு உடையாமல் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக வருதுங்க. நம்ம எண்ணெயில் கல்லெண்ணெயில் செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்குங்க, வாசனையாக இருக்கும். ரீஃபைண்ட் ஆயிலில் வச்சு செஞ்சோம்னா முறுக்கு ஒரு சிக்கு வாசம் வராமல் இருக்குங்க. உங்களுக்கு எண்ணெயில் சுடணுன்னு இருக்கோ அந்த எண்ணெயில் சுட்டுக்கலாங்க. நான் இப்போ கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது மாதிரி ஓசை அடங்கி முறுக்கு நுரை எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் முறுக்கு எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி அரிசி முறுக்கு ரெடி ஆகிடுங்க. மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் எதுவுமே இல்லை. கிரைண்டரில் போட்டு அரிசி ஊற வச்சோமா, கிரைண்டரில் போட்டு ஆட்டினோமா, பொட்டுக்கடலை மாவு போட்டு கலந்து முறுக்கு புழிஞ்சோமான்னு இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பாக இருக்குங்க. மேலே ரொம்ப கிறிஸ்பாக இருக்குங்க. ஆனால் வாயில் போட்ட உடனே கடக்குன்னு கடிக்க வேண்டியதில்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இதே ரேஷியோவில் நீங்கள் எடுத்து செஞ்சு பாருங்கள். ரெசிபி பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.